அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்குள்ளே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மகிழ்வோடு வரவேற்கின்றோம். ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் செலவிடுகின்ற இந்த சில மணித்தியாலங்கள் 2 மணித்தியாலம் மாதிரி உண்மையாகவே ஒருவர் கூட விடுபடாமல் இருக்கிற எல்லோரும் என் உங்களூடாக இன்றைக்கு இங்கு வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு மகளையும் ஆண்டவர் தொடுகின்ற அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை இறைவன் தர இருக்கிறார். சகோதர சகோதரிகளை இந்த வேளையில மறுபடியும் நாங்கள் இதயத்தின் மீது கைகளை வைத்தவர்களாக, உள்ளத்தை திறந்தவர்களாக, இயேசுவினுடைய ஆவியானவரை நிறைவாக எங்களுக்கு தந்திரணும், இந்த நேரத்தை பொருட்படுத்தணும் என்று சொல்லி நாங்கள் மனதார பாடுவோமா? தொடர்ந்து நாங்கள் அதே பாடலை பாடுவோம். ஒரு அர்ப்பணிப்பை இந்த வேளையிலே செய்யுங்கள். தூய ஆவியானவருக்கு உங்கள் வாழ்வை அர்ப்பணியுங்கள். நீங்கள் இருக்கின்ற நிலையில் இருந்து சில வேளைகளில் நீங்கள் பாவத்திலே இருக்கலாம், வாழ்விலே ஆண்டவரை விட்டு தூர விலகி போயிருக்கலாம், பரவாயில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை ஆற்ற இருக்கிறார். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டுமே, உங்கள் இதயங்களை உடைந்த இதயங்களை ஆண்டவருக்கு கொடுப்பது. ஆவியான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில மனதார ஆண்டவரையுடைய ஆவியை எனக்கு ஊற்றும் என்று சொல்ல தொடங்குங்க. ஆண்டவரையுடைய ஆவியை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே என்று மனதார சொல்லுங்க. ஆண்டவரையுடைய ஆவியை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே, ஆண்டவரையுடைய ஆவியை என் மீது ஊற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை என் மீது ஊற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை என் மீது ஊற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை என் மீது ஊற்றுங்க ஆண்டவரே, ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை நாங்கள் இந்த வேளையிலே துதிக்க தொடங்குவோமா? மற்றவர்களுக்கு யோசிக்க தேவையில்லை. நன்றி ஆண்டவரே மட்டும் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதியிலே வாசம் செய்கின்றவர் அவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. குரலை எழுப்பி சத்தமாக சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி.
சொல்லுகிறாங்க, பொறுப்படுத்துகிறேமா உங்களுடைய வார்த்தை இந்த வேளையிலே இந்த உள்ளங்களில் விழுந்து 100 மடங்கு பலன் தருகின்ற வார்த்தைகளாக ஆண்டவரின் ஒவ்வொருவருடைய வாழ்வை மாற்றுகின்ற வார்த்தைகளாக விலை இருப்பதற்காக உள்ளங்களை பதப்படுத்துவதற்காக நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கலங்களே அமர்ந்து கொள்வோம். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஒரு விஷயம் இந்த வேளையில உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே நான் சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன், சில பேருக்கு தெரியுது. அதாவது சாத்தானுக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்ததாக சாத்தான் அஞ்சி நடுங்குகின்ற பயப்படுகின்ற ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் அது தாய் மரியாள். தாய் மரியாளுடைய ஆலயம், இந்த ஆலயம் ஒவ்வொரு தடவையும் நான் இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது, திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை நான் உணர்ந்து கொள்வேன். தாய் மரியாளுடைய அந்த பிரசன்னம், அம்மா தாய் எங்களோடு இருக்கிற அந்த பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கும் அதே அவளுடைய அந்த உடல் இருப்பு, தாய் மரியாளுடைய அந்த சமூகம், அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறத எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர்களே, வேதாகமத்தில் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற வாக்குறுதி, தேவனாகிய இறைவன் ஆண்டவராகிய கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு தொடக்க நூல்ல நாங்கள் பார்க்கிறோம், ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இந்த வாக்குறுதி இருக்கு. அந்த பாம்பை பார்த்து, சாத்தானை பார்த்து ஆண்டவராகிய கடவுள் சொல்லுவார், உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவளுடைய தலையை நசுக்குவாள். அந்த வார்த்தை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை யாரை பற்றியது என்று சொன்னால் தாய் மரியாளை பற்றியது. அவளுடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சில மாதங்களுக்கு முன்னர் நான் டிவைன் ரிட்ரீட் சென்டருக்கு போன நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஒரு பிரதர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கும் போதே முன்னுக்கு இருந்த அந்த பெண்மணி, அந்த அம்மாவுக்கு திடீரென்று அவங்களுக்கு இருந்த பேய் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டெவல் அப்படின்னு பேய் எழுப்பி ஆட தொடங்கிச்சு. இவருக்கு இதான் முதல் தடவை. இவர் ஒரு பொது நிலையர். இவருக்கு இதை என்ன ஹேண்டில் பண்றது தெரியாது. கவுன்சிலிங் தெரியும், ஆனா அவர் என்ன செய்யறது தெரியல. அவர் மன்றாட தொடங்கினாரு, வார்த்தைகளை சொல்லி பார்த்தாரு, ஆனா பேய் போற மாதிரி இல்லை. திடீரென்று அவருக்கு ஒரு வெளிச்சம், அருள் நிறைந்த மரியாதை சிவத்தை அவர் சொல்ல தொடங்கினார். அருள் நிறைந்த மரியை வாழ்வு ஆண்டவர் உங்களுடைய என்று சொல்லி முதலாவது முடிந்து 2வது பகுதியில புனித மரியே இறைவனின் தாயே அப்படின்னு சொன்ன நேரத்தில் Holy Mary, Mother of God என்ற வேளையில் அந்த வார்த்தை சொன்ன தருணத்துல அந்த பேய் பெரிய சத்தத்தோடு அப்படியே விலகி போனது. சகோதர சகோதரிகளே, தாய் மரியாளுக்கு இருக்கக்கூடிய அந்த மகிமை, அந்த வல்லமை, சாத்தான் அஞ்சி நடுங்குகின்ற ஒருவர் என்று சொன்னால் தாய் மரியாள். நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியாதையும் எப்படின்னு சொன்னா, இந்த சாத்தானை நோக்கி நாங்கள் வீசக்கூடிய அம்புகள் போல, ஈட்டிகள் போல, உங்களோட வாழ்க்கையில உங்களை பாதுகாத்துக் கொள்ள, ஒரு நெருப்பை போல உங்களை பாதுகாத்துக் கொள்ள, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த உலகில அன்பான சகோதர சகோதரி, நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை கண்களால தெரிகிறவர்களோடு மட்டும் நாங்கள் போராடுவதில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுவார். நாங்கள் கண்களால் தெரிகின்றவர்களோடும் சக்திகளோடும் மட்டும் போராடுவதில்லை, கண்களுக்கு தெரியாத ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சக்திகள், பறந்து திரியக்கூடிய சக்திகள், தீய சக்திகள், எங்களுக்கு எதிரானவர்கள், இவர்களுக்கு எதிராக நாங்கள் போராடுகிற இந்த வாழ்க்கையில என்பது சகோதர சகோதரிகளே, பல வேளைகளை நாங்க எப்படி இந்த சண்டைக்கு போறோம்னா, எந்த விதமான தவறும் இல்லாமல், எந்த பாதுகாப்பும் இல்லாமல்,
நாங்க அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியம், இந்த திருச்செப மாலையை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கொண்டாந்தவங்க திருச்செப மாலையை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு என்று சொல்லி ஒரு ரோசரி இல்லை என்று சொன்னால் ஒரு ரோசரியை வாங்கி ஃபாதரோட கொடுத்து ஆசீர்வதிச்சு வச்சு கொள்ளுங்க. அடிக்கடி திருச்செப மாலையை சொல்லுங்க. இந்த வழிபாட்டை தொடங்குகிற இந்த வேளையில அது தாய் மரியாளுடைய பரிந்துரையை வேண்டி இந்த ஆலயத்துல தாய் மரியாளை பார்த்து பாந்தவர்கள் இந்த வேளையில நாங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடலை, மரியாளுக்குரிய ஒரு பாடலை நாங்கள் பாடி தாய் மரியாளை இந்த நேரத்தை பொறுப்படும் என்று சொல்லி இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவரே நீர் சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணியை தொடங்கினார் காணாமலே, இவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது, இவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தீர்ந்து விட்டது, உடைந்து போன நிலையோடு இருக்கிறார்கள், ஆகவே உடைய பணியை ஆரம்பியும் என்று சொன்ன அந்த வார்த்தையில் இருந்து ஆண்டவர் இயேசு அந்த பணியை ஆரம்பித்தாரே. சிலுவை அடியில தாய் மரியாள் இருந்த வேளையில அவருடைய இரத்தமும் தண்ணீரும் முதலாவதாக விழுந்து நிரப்பியது தாய் மரியாளை. தூய ஆவியினுடைய அருள் பொழிவை பெற்றுக் கொண்டவள் தாய் மரியாள். அதனாலதான் எல்லா சீடர்களையும் அழைத்து கொண்டு, எல்லா சீடர்களும் ஓண்டா திக்கா சிதறி ஓடிய வேளையில் எல்லாரையும் கூப்பிட்டு அழைத்து கொண்டு மேல் மாடியில போய் காத்திருந்தார்கள். தாய் மரியாள் இல்லை என்று சொன்னால் அந்த அருள் பொழிவு கிடைக்கும் போது சீடர்கள் அதை மிஸ் பண்ணி இருப்பாங்க. திருச்சபை உதயமான தருணம் அது. அன்றிலிருந்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிவித்து தூய ஆவி எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த தூய ஆவியானவர் அருளப்படுகிறார். உங்களுக்கு விலையில கண்களை மூடி தாய் மரியாதை நினைத்துக் கொள்வோம். அவருடைய ஆலயத்துல அம்மா இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்வையும் என்னுடைய குடும்பத்தையும் பொறுப்பிடும் என்று சொல்லி நான் பாடத்தை பார்க்கிறோம். பொறுப்படுத்து என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி தாய் மரியாளே என்னை இவள் குடும்பத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லி வந்தார்கள். எனக்கு அருகில் இருக்கிற இந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று வந்தார்கள். அருள்நீர் மரியை வாழ்ந்து ஆண்டவர்களுடைய பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இப்பொழுது மக்கள் வர நேரத்திலும் வேண்டிக் கொண்டு ஆமென். Praise the Lord. Praise the Lord. நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. வளர்ந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே,
இன்றைய நாளைக்கான இறை வார்த்தைகள் இந்த தவக்காலத்தினுடைய 5வது வாரம், இறுதி வாரம். அடுத்த வாரம் நாங்க புனித வாரத்துக்குள்ள நாங்கள் நுழைகிறோம். அப்படி சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமையோட தவக்கால முடிவு பெற்று இன்னொரு சின்ன ஒரு ஷிஃப்ட் இருக்கு. அது புனித வாரம் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வாரம். அது திருவழிபாட்டு நாட்காட்டியினுடைய மகுடம் போல கிளைமேக்ஸ் அந்த புனித வாரம். அது தவக்காலத்தினுடைய இறுதி வாரம். ஒரு அற்புதமான ஒரு வாரம். நான் நினைக்கிறேன் இங்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். ஆண்டவர் இயேசுவை பெற்றுக் கொள்ளுகின்ற, குறிப்பாக தூய ஆவியை பெற்றுக் கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். இன்றைக்கு என்ன ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பல தடவைகள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், ஆனால் பெரிய டைனமைட் பவரை போல வல்லமையான விஷயம். இதை பெற்றுக்கொண்டவங்க நீங்க எப்பவே கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். அது சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தூய ஆவியை பெற்றுக்கொண்டு தூய ஆவியை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருங்க. தூய ஆவியால நிரப்பப்பட்டு கொண்டே இருங்க என்பது. அதை நாங்க தூய ஆவியால நிரப்பப்பட்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், நீங்க அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த நற்செய்தியை நீங்க அறிந்து கொண்டீங்க. இந்த உலகத்தை மாற்றி அமைத்த, அது வரைக்கும் மனித வல்லமையில பல முயற்சிகளை செய்து அங்கும் இங்கும் ஓடி திரிஞ்சு பல காரியங்களை செய்த இந்த உலகத்துல இந்த வரலாற்றை பிரித்த அந்த தருணம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்த அந்த தருணம், அந்த தூய ஆவியினுடைய அருள் பொருள். சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியானவர் அப்ப அதுக்கு முதல்ல இருக்கையிலையா? பழைய ஏற்பாட்டுல தூய ஆவி இருக்கையிலையா? தூய ஆவியானவர் என்பவர் அந்த சகோதர சகோதரிகளே பரம திருத்துவம் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய 3 ஆட்கள். இதங்களுக்கு வெளிப்படுத்திய ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்காது. ஆண்டவர் இயேசு தந்தையை வெளிப்படுத்தினார், தன்னை வெளிப்படுத்தினார், தான் யார் என்று சொல்லி, தான் கடவுளுடைய மகன். சில பேர் கேட்பாங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, எங்கேயாவது பைபிள்ல காட்டு பார்ப்போம் இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்காரு எங்கேயாவது சொல்லி, எங்கேயாவது நேரடியா நான் கடவுள் என்று எங்கேயாவது சொல்லியிருக்காரு நீங்களும் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கேயுமே அவர் வெளிப்படுத்திருக்க மாட்டார் நான் கடவுள் என்று சொல்லி. ஆனால் இயேசு தன்னை வெளிப்படுத்தியது எப்படி என்று சொன்னால், தான் கடவுளுடைய மகன் என்று சொல்லி. இயேசு தன்னை கடவுளுடைய மகன். ஆனா யோவான் நற்செய்தியில 1ஆம் அதிகாரத்துல மறைமுகமான ஒரு வெளிப்பாடு இருக்கு. அவருடைய இரு இயல்பை பற்றி, அவருடைய தெய்வீக தன்மையை பற்றி. இந்த மகன் இயேசு ஆண்டவர் வார்த்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி, அந்த வார்த்தையாக இருந்தவர் கடவுளோடு ஒன்றாக இருந்தார் என்று சொல்லி யோவான் நற்செய்தி தொடக்கத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். வார்த்தை என்பது இறைவனோடு ஒன்றாக இருந்தது. அந்த வார்த்தை மனுவானார், நம்முடைய குடிகொண்டார் அப்படின்னும் போது அது இறைவனோடு இருந்தவர், கடவுளுடைய இருந்தவர், தந்தையாக இருந்தவர் என்பது ஆண்டவர் இயேசுவை பற்றியது. அது வேதாளர்கள் கடவுள் தன்னை கடவுள், ஆண்டவர் இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா இல்லை. ஆனால் தன்னை கடவுளுடைய மகன் என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் இயேசுடைய ஐடென்டிட்டி, அடையாளம். அவருடைய குழந்தை கொள்ளாது கடவுளுடைய மகன். இது ஒரு சரியான ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். திருச்சபையில கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விடயம். கடவுள் யார் என்று சொன்னால், எங்களுக்கு கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? 3 ஆட்களாக இருக்கிறார். முதலாவது யாரு? தந்தையாகிய கடவுள், மகனாகிய கடவுள். அந்த மகன் அடிக்கடி சொல்லுவார், தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு ஒரு பெரும் கொடையை தருவதாக அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அந்த கொடை என்னவென்று சொன்னால் தூய ஆவியானவர். தூய ஆவியானவரை பற்றியும் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது. அன்பா சகோதர சகோதரிகளே, அப்படின்னு சொன்னா இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னரே காலங்களுக்கு அப்பால் பட்டவராக இருந்தவர் கடவுள் 3 ஆட்களாக பரம திருத்துவம் என்று சொல்லி திருச்சபை கொள்ளுகிற அந்த விசுவாசம். அது காலம் வந்த பொழுது மகன் மனிதனாகி என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்தில் நாங்கள் அந்த அருளின் நிலையை இழந்துட்டோம்.
சாத்தானுடைய அந்த சூழ்ச்சிக்குள்ள எங்களுடைய ஆதி பெற்றோர் தவறிழைத்து கீழ்ப்படியாமல் போனதால, அந்த பாவத்துக்குள்ள விழுந்ததால அந்த அருளின் நிலையை இழந்து, ஒரு வகையில சொல்வது என்று சொன்னால் கடவுளோடு இருக்கிற அந்த உடன் இருப்பை, அந்த ஆவிக்குள்ள வாழுகிற அந்த அருள் நிலையை நாங்கள் இழந்து வெளியில விரட்டப்பட்டோம். ஆண்டவராகிய கடவுள் தந்தை கலர அனுப்புறாரு. வரலாறு முழுவதும் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு அப்படின்னாரு. பிதாக்களை அனுப்புறாரு, அரசர்களை உயர்த்துறாரு, நீதிபதிகளை அனுப்புறாரு, கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு சில பேரை இறைவாக்குகளை அனுப்புறாரு, இந்த மனிதரை ஏற்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. ஆகவேதான் கடவுள் திருவிழம் கொள்கிறார். யோவான் நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். காலம் நிறைவேற்ற பொழுது யோவான் நற்செய்தி 3:15, இந்த 3:15 மிக முக்கியமான 15-16 தொடக்க நூல் 3:15-16 பைபிள் வச்சிருக்கோம் பாருங்க. யோவான் நற்செய்தி 3:15-16 பாருங்க. ரெண்டுமே 3:15, 3ஆம் அதிகாரம் 15. காலம் நிறைவேற்ற பொழுது கடவுள் தந்தை இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் எவ்வளவு என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனை அனுப்பும் அளவிற்கு அவர் விட்டுருக்கலாம். இந்த பிள்ளைகள் அப்படியே போகட்டும் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் பிறந்து போய் பாதாளத்திலேயே விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் அப்படியே அருள் நிலையில வாழ்ந்து முடிக்கிறாங்க. ஆனா மனித இயல்பு என்னன்னு சொன்னா, நாங்கள் இந்த மாதிரியாக பாவத்துல பலவீனப்பட்டு போன இயல்பு, அருளை பெற முடியாது. ஆகவே அவர் ஒரு முடிவு பண்ணுகிறார். காலம் நிறைவேற்ற பொழுது தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்புகிறார். அதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்து பிறக்கிறார். ஆண்டவர் இயேசு பிறந்து, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கடவுள் யார் என்று சொல்லி எங்களுக்கு காட்டினார். தந்தையாகிய இறைவனுடைய உள்ளத்தை, அவர் எப்படி எங்களை அன்பு செய்கிறார் என்று சொல்லி. அதுக்கு முதல் இருந்தவங்க எல்லாம் கடவுள் கொடுமையானவர், கண்டிக்கிறவர், தூரத்தில் இருக்கிறவர் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்த கடவுள் அல்ல. எப்படி ஒரு செல்ல பிள்ளைய ஒரு அப்பான்னு சொல்லி அழைக்கிற, கட்டிப்பிடிச்சு அழைக்கிற, யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல ஒரு அப்பா தன்னுடைய மகளை ஒரு குழந்தை எப்படி அழைப்பாரோ, அள்ளி எடுப்பாரோ, அந்த மாதிரியான உள்ளம் கொண்டவர் தந்தை. அதான் ஆண்டவர் இயேசு எப்பயுமே கடவுளை அப்பான்னு சொல்லி கூப்பிடுவார். இதைதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல பிறப்பதற்கு அது மிக முக்கியமானது. அவருடைய பலி செலுத்தப்பட வேண்டியிருந்தது. மீட்பை பெற்றுக்கொள்ள அந்த கடன் செலுத்தப்பட வேண்டியிருந்தது. ஏனென்று சொன்னால், ஏதேன் தோட்டத்தில் அந்த சூழ்ச்சியில அருளை இழந்துட்டோம். எவ்வளவு பேர் வந்து கற்றுக் கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தாலும் எங்களை தூக்கி நிறுத்த முடியல. ஆகவே ஒருவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டி இருந்தது. இந்த பழைய ஏற்பாடு இருக்கிற பெரிய ஒரு இறை என்றால் பாவ பரிகார பலி என்று சொல்லி ஆடு மாடுகளுடைய பலி ரத்தம் சிந்துவார். அந்த ரத்தம் சிந்தும் பொழுது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது என்று அவர்கள் நம்பினாங்க. ஆனால் அது கொஞ்ச நேரம் தான், அந்த அருள் அவர்களுக்கு கிடைக்கல. ஆகவேதான் கடவுளுடைய மகன் இறங்கி வந்து அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, இரண்டாம் சகோதர சகோதரிகளே, அந்த சிலுவையின் ஆண்டவர் இயேசு சிந்தி அந்த ரத்தம், அதனால எங்களை கழுவி அவர் தூய்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாம் சகோதர சகோதரிகளே, இந்த பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை வந்து எங்க கேட்குது அப்படின்னு சொன்னா, விண்ணகத்துல கேட்கிற சத்தம் அப்படின்னு சொல்லி திருவழிப்பாட்டில் உள்ள வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யோவான் திருவழிப்பாட்டு புத்தகத்தை எழுதியவர் வந்து கடவுளை பார்த்து ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரை எனக்கு விண்ணகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி. திருவழிப்பாட்டு நூல்ல 8ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம், விண்ணகத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை யோவானுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, விண்ணகத்தை காட்ட முடியாது, ஆனால் விண்ணகத்துல என்ன சத்தம் கேட்டு கொண்டிருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் கேட்க செய்யறேன்னு சொல்லி ஒரு மோமெண்ட்டுக்கு அந்த விண்ணகத்துக்கு சத்தத்தை அவர் திறந்து காட்டினார். என்ன கேட்டுக்கொண்டிருந்தது என்று சொன்னால், இறைவனை துதித்து பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் என்ற குரல் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கு. அதை நாங்கள் வந்து பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயான்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது என்ன நடக்குன்னா, அந்த விண்ணகம் எங்கள் மத்தியில் அப்படியே இறங்கி வருகிற அனுபவம். ஆகவே நீங்க பிரைஸ் தி லார்ட் என்று சொல்றதுக்கு, ஆண்டவரை துதிப்பது என்பது நீங்க தனியே இருக்கிற நேரமாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஆலயத்தில் ஒன்றாக கூடி பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லிக்கிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த விண்ணகம் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறது. சகோதர சகோதரிகளே,
இந்த வேளையில நாங்கள் எல்லோரும் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து இயேசு ஆண்டவரை இந்த வேளையில நாங்கள் ஆராதிக்க தொடங்குவோம். ஆண்டவரே, உங்களுடைய அருள் பொழிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த தருணத்திலே எங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய வார்த்தை இருக்கின்ற விதைகள் விழுந்து விழுந்து 100 மடங்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க தொடங்குவோமா? ஆண்டவரை துதிக்க தொடங்குங்க. துதிக்கிறோம் ஆண்டவரை என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னங்கள் மேலே இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னங்கள் வேளையிலே இறங்கி வந்து பலத்த மாற்றத்தை உண்டாக்குவதாக. ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரை இந்த வேளையை பொருட்படுத்துவா. ஆண்டவருடைய அபிஷேகம் பிரசன்னம் இந்த வேளையிலே இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் அவர் சகோதரரை இந்த வேளையில குரல் எழுப்பி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நீங்கள் செய்ததில் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நாங்கள் ஒரு கோடி கலைந்து போயிருக்கிறோம், உண்மை போற்றுகிறோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. துதிகளிலே வாசம் செய்கிறவரே, துதிகளிலே வாசம் செய்கிறவரே, துதிகளிலே வாசம் செய்கிறவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரர்களை இன்றைய நாள்ல முதலாவது வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல்ல இருந்து நாங்கள் இன்றைக்கு வாசிக்கிறோம். எசேக்கியேல் இறைவாக்கினர் அவர் யார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு இறைவாக்கினர் என்பதற்கு முதல் அவர் ஒரு குருவார். பழைய ஏற்பாடுல பலி செலுத்துகிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. யூதர்களை பொறுத்த மட்டும் ஜெருசலேம் ஆலயத்துல மட்டும்தான் பலி ஒப்பு கொடுப்பாங்க. குருக்கள் மட்டும்தான் பலி ஒப்பு கொடுப்பாங்க. இப்ப மற்ற இடங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அது செபக்கூடங்கள். அந்த செபக்கூடத்துல என்ன செய்வாங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பாங்க, துதி பாடல்கள் பாடுவார்கள். ஆனால் பலி ஒப்பு கொடுப்பது என்பது ஜெருசலேம் ஆலயத்துல மட்டும்தான். ஏனென்றால் ஜெருசலேம் ஆலயத்துலதான் இறைவனுடைய உடன்படிக்கையின் பேழை இருந்தது. இந்த உடன்படிக்கையின் பேழை என்பது சீனாய் மலையில இருந்த அந்த ஆண்டவனுடைய அந்த பிரசன்னம் உடன்படிக்கை பேழையில ஹோலி ஆஃப் ஹோலிஸ், தூயகம் என்று சொல்லி அதுக்கு எல்லாருமே நுழைய முடியாது. தலைமை குரு மட்டும் உள்ளுக்கு போவார். அதுவும் ஒரு வருடத்துல ஒரு தடவை மட்டும். அதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜா இருக்கு. அந்த மற்ற அதுக்கு இருக்கக்கூடிய பலி ஒப்பு கொடுக்கிற முன்னுக்கு இருக்கிற இடத்துல மற்ற குருக்கள் அந்த ஆண்டுக்காக தெரிவு செய்யப்பட்ட குருக்கள் வந்து தங்களை தூய்மைப்படுத்தி பலி ஒப்பு கொடுப்பாங்க. பல்வேறு காரணங்களுக்காக ஆடு மாடுகளை வெட்டி பலி ஒப்பு கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஜெருசலேம் ஆலயம், ஜெருசலேம் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம். இந்த இறைவாக்கினர் எசேக்கியேல் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவாக்கினர் ஒரு குருவாக பணியை ஆற்றுவதற்காக தயாரிக்கப்பட்டவர். ஆனா அவருக்கு ஒரு 20 வயசு இருக்கும் போது அவருக்கு அந்த பலியை ஒப்பு கொடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாம போச்சு. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த காலத்துலதான் பபிலோனியா, இன்றைக்கு ஈராக் என்று சொல்லுகிற இந்த நாடு, இஸ்ரேல் மக்களை படையெடுத்து வர்றாங்க. அவர்கள் யூதேயாவில் இருக்கக்கூடிய அந்த யூத அரசு அந்த ஜெருசலேமை கைப்பற்றாங்க. அந்த வேளையில் அந்த யோகாக்கிம் என்கின்ற அந்த அரசர் சரணடைகிறார். என்று சொன்னா எல்லா படையும் சூழ்ந்து நிற்குது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, இனி போராட எங்களால முடியாது என்று அவர் சரணடைய இந்த நெபுக்கத்நேசார் என்கின்ற இந்த பபிலோனிய மன்னன், ஓகே எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம், உங்களை நாங்க கொள்ளையில என்ன உங்களுக்கு வேணும் ஏனென்று சொன்னால், அந்த வேளையில தான் அவர்கள் பபிலோனியாவில் பெரிய பெரிய கட்டுமான பணிகளை செய்து கொண்டிருந்தாங்க. எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் மாதிரி பபிலோனியா, ஈராக் போனவங்களுக்கு தெரியும், இந்த ஜிராசிட் சொல்லக்கூடிய பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டிடங்களை கட்டி கொண்டிருந்தாங்க. ஆகவே அங்கு அந்த
கட்டிட வேலைக்கு தேவையான நல்ல வாட்டசாட்டமான இளைஞர்கள் தேவை. அந்த கட்டுமான பணிகளை செய்யக்கூடிய அறிவுள்ளவர்கள் தேவை. அது மட்டுமல்ல, இந்த ஜெருசலேம் ஆலயத்தில் இருந்த இந்த தங்கம், இந்த பெருமதி மிக்க இந்த பொருட்கள் எல்லாம் தேவை என்று சொல்லி அவலத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த படை அப்படியே போயிடும். இந்த வேளையில பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெருசலேமுக்கு அவர்கள், ஜெருசலேம் என்று சொன்னா யூதர்கள், இந்த வேளையில ஓரளவு பாபிலோனியர்களுக்கு இப்ப அடிமையில் ஆகிற தருணம். யூதர்களுடைய வாழ்க்கையில் இருந்த மிக மிக வேதனையான அனுபவம் இவர்கள் எல்லோரு இடத்துக்கு அடிமைகளாக மாறுவது. இரண்டாவது தருணம் என்ன நடக்குன்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு கிளர்ச்சி செய்கிறாங்க. ஒரு பெரிய வரலாறு நான் ஷோட்டா சொல்றேன், என்ன முக்கியம் இதை புரிந்து கொள்வது. இரண்டாவது விஷயம் என்ன நடக்குது, ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த அரசன் யோகாக்கிம் திரும்பவும் ஒரு கலகம் செய்கிறான். இந்த பாபிலோனியர்களுக்கு எதிராக கலகம் செய்யும் போது கோபம் கொண்ட அந்த அரசன் நபுக்கத்நேசர் திரும்ப இதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. சொல்லுவாங்க இஸ்ரேல் மக்களுடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்ட தருணம். இந்த பாபிலோனிய அடிமைத்தனம் எப்படி சொன்னா, ஒரு மரத்தை ஒரே அடியா வெட்டையில முதல்ல கிளைய வெட்டி, அதுக்கப்புறம் தண்டை வெட்டி, மூன்றாவதாக வேற அப்படியே பிடிக்கி எடுத்த மாதிரி ஒரு அனுபவம். இரண்டாவது தருணம் இப்படி கலகம் செஞ்சதால மறுபடியும் நெபுகத்நேசர் அந்த அரசனை பிடிச்சு, எல்லாரையும் பிடிச்சு, அந்த அரசன் எல்லோருக்கும் முன்னிலையும் அவருடைய கண்களை தோண்டி எடுத்து அங்கு இருந்த ஒரு 10,000 பேர் எல்லாரையும் அப்படியே இழுத்து கொண்டு அவருடைய நாட்டுக்கு அடிமைகளாக இழுத்து செல்லுகிற ஒரு அனுபவம். அடிமைகளாக கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்கறதுக்கு இல்லை, அங்கு போய் அடிமைகளாக வேலை செய்வது. எந்த நம்பிக்கை, இறைவன் எங்களை கைவிட்டு விட்டாரே என்கிற அந்த பெரிய உணர்வு. இந்த வேதாகமத்தில் நாங்கள் காணக்கூடிய இந்த இஸ்ரேல் மக்களுடைய வேதனை தங்களோட குடும்பங்களை பிரிஞ்சிருக்கிற நிலை. அது மட்டுமல்ல, நாங்கள் ஆண்டவரோடு இருந்தோமே, ஆசீர்வாதமாக வாழ்ந்தோமே, எங்களை வாழ்க்கைய, எங்களோட கலாச்சாரம், எங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்தது எல்லாம் எங்களுக்கு இழந்து போகிற நிலை. இதெல்லாம் எசேக்கியேல் இறைவாக்கினரும் இந்த அடிமைகளோட அடிமைகளாக போகிறார். பாபிலோனியாவில் போய் அங்க இருந்து இரவு பகலாக வேலை, அடிமை சங்கிலிகளை கட்டிட்டு வேலைக்கு மட்டும் விடுவாங்க. செங்கற்களை எடுத்தெடுத்து பெரிய பெரிய போகிறதுக்கு ஒவ்வொரு ஆட்களா கொண்டு போய் ஏத்தோம். கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட இனம், கடவுள் எங்களை ஆசீர்வதித்தவர். சகோதர சகோதரிகளை வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகும்போது இறைவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது நாங்கள் அழுகிற அந்த அழுகையில், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னை காப்பாற்றி இருக்கிறார், எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். அதற்கு காரணங்கள் பல இருக்கலாம். சில வேளைகள் என்னுடைய பாவம் காரணமாக இருக்கலாம், சில வேளைகள் எங்களால் புரிந்து கொள்ள முடியாத காரணங்கள் இருக்கலாம். இன்றைக்கு இதை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு சில பேருடைய வாழ்க்கையில இறைவனுடைய பிரசன்னம் என்னை விட்டு தூர விலகி போயிடுச்சோ என்று சொல்லி தெரிகிற அந்த பெரிய அங்கலாய்ப்பு. எப்படி ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தையில கையை பிடிச்சிட்டு போகும்போது திடீர்னு கையை விட்டு அந்த பிள்ளை கரிதறிந்து போயிடும். ஆண்டவருடைய பார்வையில இருந்து அவருடைய வெளிச்சம் அவருடைய குடும்பத்தை விட்டு என்னை விட்டு தூர விலகி போயிடுச்சுன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு வெறுமை. இஸ்ரேல் மக்கள் அனுபவித்த அந்த அனுபவம் அந்த காலத்துல. சகோதர சகோதரிகள் சொல்லுவாங்க, யூதர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஈ கபோத் அப்படி என்று சொல்லு. ஈ அப்படி என்று சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்றாரு. கபோத் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மாட்சிமை, உங்களுடைய மகிமை, உங்களுடைய கனம். அது ஈ கபோத் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மகிமை விலகி சென்று விட்டது, உங்களுடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகி சென்று விட்டது. தன்மாதவர்களுடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் கடவுளுடைய பிரசன்னம் எங்களோட வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் அது பெரிய ஒரு பெருமை. அந்த பெருமை இருந்ததுன்னு சொன்னா எல்லாமே எங்களுக்கு இல்லாத மாறிதான், அல்லது இன்னொரு வகையில எங்களோட வாழ்க்கையில எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். அந்த மகிமையும் அவருடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது சகோதர சகோதரிகளை எங்களுக்கு வேண்டிய எல்லாமே கிடைத்த மாதிரி கிடைத்த அனுபவம் தான். அது இஸ்ரேல் மக்கள் எப்படின்னு சொன்னாலும் கடவுளுடைய பார்வையில இருந்து நாங்கள் தூர விலகி போயிட்டோமோ, என்னுடைய செயல்கள் காரணமாக இருக்குமா, அல்லது ஆண்டவரே உம்முடைய திருக்கண் பார்வை என்னை விட்டு இப்ப வேற எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா நான் இங்கு இருளிலே தனித்து விடப்பட்டிருக்கிறேன்.
இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த பபிலோனிய நதிக்கரையில இருந்து அவங்க பாடுவாங்க. ஒரு சங்கீதம் இருக்கு. இந்த வேதாந்தத்தை பார்க்கும்போது அவ்வளவு அழகான விஷயங்கள், இந்த மனித வாழ்க்கையோட நெருங்கிய விஷயம். ஜெருசலேமை கனவு கண்டு என்னோட சொன்னால், ஜெருசலேம் ஆலயத்துல நாங்கள் மகிழ்ச்சியோட ஓடி வருவோம் ஆண்டவருக்கு பலியொப்பு கொடுக்க. கடவுளுடைய பிரசன்னங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது இருக்கிற அந்த மகிழ்ச்சியில நாங்கள் கொண்டாடி ஆடி பாடுவோம். ஆனா இப்ப நாங்க கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரு. அவருடைய சன்னிதானம், அவருடைய பிரசன்னங்களை தூர விலகி சென்று விட்டதே. இனி எங்களுக்காக யார் இருக்கிறார்கள்? வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லை, பாட்ட சாட்டமா போர் புரிகிறதுக்கு யாரும் இல்லை, அந்த ஆயுதங்களை செய்யறதுக்கு இருக்கிறவங்க யாரும் இல்லை. எல்லாரும் போய் பபிலோனியால அடிமைகளாக இருக்கிறாங்க. மூன்றாவது பபிலோனிய அடிமைக்கிறது தான் சொல்லுவாங்க. இந்த ஜெருசலேம், இந்த இஸ்ரேல் மக்கள் அப்படி வேரோடு அப்படி ஒரு மரத்தை அப்படியே குடுங்கி எடுத்த மாதிரி. அதற்கு பிறகு வருகிற அரசன் அவன் ஒரு கலகம் செய்கிறான். யூத அரசன் நேபுகத்நேச்சார் வந்து இந்த இஸ்ரேல் மக்களை இப்படியே விடையலாது என்று சொல்லி அப்படியே வந்து அப்படியே எல்லாரையும் சங்கிலிகள்ல கட்டி அப்படியே அழைத்து போறான். விடுபட்டு நிற்கிறது யார் என்று சொன்னால், ஊனமுற்றவர்கள், பிச்சைக்காரர்கள். இவங்களை தவிர இந்த ஜெருசலேம் ஆலயத்தை இடித்து, இந்த சாலமோன் கட்டிய தாவீதுடைய மகன் மகிமையான அந்த ஆலயம், அதை இடித்து தரமட்டமாக்கி எல்லாரையும் சங்கிலியில கட்டி இழுத்து கொண்டு போகிற அந்த அனுபவம். அது வெளியில இறைவாக்கினர் மட்டும் அந்த இடிபாடுகளை இருந்து அழுது கொண்டிருப்பாரு. எசேக்கியர் ஏற்கனவே பாபிலோனியால இருந்து இறைவாக்குரைத்து எல்லாமே முடிந்தது என்று சொல்லி, இனி எழும்ப முடியாது, எல்லாமே முடிந்தது என்கின்ற அந்த நிலை. பிரியமான சகோதரர்களே, இந்த எசேக்கியர் இறைவாக்கினர் இந்த தருணத்துல கண்ட அந்த காட்சி தான் இன்றைக்கு முதலாவது வாசல். ஒரு காட்சி என்னன்னு சொன்னால், எலும்பு கூடுகள், ஒரு எலும்பு கூடுகள் பள்ளத்தாக்குல அப்படியே நிறைஞ்சி இருக்கு. ஒரு எலும்பு கூடுன்னு சொன்னா அது எப்படின்னா, பல காலமாக இந்த உடல்ல இருந்து முதல்ல உடம்பு உங்க சென்ற பிறகு உடல் அழிய தொடங்கும், அழுக தொடங்கும், சிதைந்து போக தொடங்கும். அது எலும்பு கூட இருக்கும். அதே போல எலும்புகளும் ஒன்று ஒன்றா சிதறி, அந்த மாதிரியாக எலும்பு கூடுகள் நிறைந்திருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கை அவர் காட்சியாக காண்றார். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே. 37வது அதிகாரம் 12 14 2 வரிகள். ஏதோ நானும் கல்லறைகளை திறக்க போகிறேன், காண்கிற இந்த காட்சி இடையில வருது. உங்களை கல்லறைகளிலிருந்து மேலே கொண்டு வருவேன், உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்பொழுது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன். நம்பிக்கை இழந்து போய் மனித வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து என்று சொல்லி யாராவது இருக்கிறீங்க என்று சொன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு உரியது. இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குது எனக்கு தெரியல, ஆண்டவர் என்னை விட்டு தூர விலகி போயிட்டாரோ, கடன் தொல்லைகள், குடும்பத்தில நிம்மதி இல்லாத நிலைகள், இருளிலே தவிக்கப்பட்டிருக்கிற நிலைகள், நோய்கள், தீயவனுடைய பிடியில எனக்கு எதிராக பலர் கலகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வியாபாரத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லி பலர் எனக்கு எதிராக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த பாபிலோனியால இருக்கிற மக்களை போல எல்லாமே முடிந்தது என்று சொல்லி, அந்த வேளையில இன்னொரு வேதனையான ஒரு சம்பவம் இருக்கு. இது உங்களுக்கு மிக பொருத்தமானது. ஒரு சில பேர் உன்னுடைய கடவுளுக்கு என்று சொல்லி ஏளனம் செய்தார்கள். பாபிலோனிய மக்கள் கோயில் கோயில் என்று ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி இந்த நேரமும் மன்றாடி கொண்டிருந்தே, இப்ப எங்க உன்னுடைய கடவுள்? இஸ்ரேல் மக்களை பார்த்து அவங்க ஏளனமாக கேட்ட அந்த கேள்வி, உன்னுடைய கடவுளுக்கு, இந்த கடவுள் உன்னோட இருந்திருந்தா ஏன் உன்னை கைவிட்டார்? 70 ஆண்டுகள் அன்பான சகோதர சகோதரி, 70 ஆண்டுகள், ஒரு ஜெனரேஷன். அப்படியே இந்த மாதிரியா இஸ்ரேல் நாடு எதுவுமே இல்லாமல் போய், கடவுள் கைவிட்டு, குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு, யார் யார் எதுவுமே தெரியாமல் வேலை மட்டும் அடிமைகளாக கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, மிருகங்களுக்கு போடுற மாதிரி வேலை வாங்கணும், அந்த வேலை மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்களை கொன்றுவாங்க. இப்படியாக அந்த பள்ளத்தாக்கு முழுவதும்
உலர்ந்த எலும்புகளாக இருக்கிற அந்த எலும்புகள் மீது ஆண்டவராகிய கடவுள் சொல்வார், நீ போய், அவர் காண்ற காட்சி இதுதான், என்னுடைய ஆவியை நான் பொழிவேன். அந்த ஆவி பொழியப்படும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, மறுபடியும் இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாக வந்து சேரும். மறுபடியும் அந்த எலும்பு கூடுதலுக்குள்ள சதை வளரும், திசுக்கள் வளரும், தோல் வரும். அந்த ஆவி உள்ளே போகும்போது மறுபடியும் அந்த 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 மனிதர்கள், அந்த உடல்கள் இப்ப மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து ஒரு இனமாக உருவெடுக்கும் அப்படி என்று சொல்ற அந்த காட்சி. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனிதர்கள் நாங்கள் பலர் இந்த மாதிரியான உடைத்து போன கல்லறைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான். கல்லறை என்பது இறந்த பிறகு போயிருக்கிற இடம் இல்லை, சமக்குடி அப்படி என்றது என்ற வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கு. இருள் சூழ்ந்த நிலைகள், ஆண்டவரின் எங்கே இருக்கிறீர் என்கின்ற அந்த அங்கலாய்ப்பு. எத்தனை நாட்கள் ஆண்டவரை நான் காத்திருக்க வேண்டும், எத்தனை நாட்கள் உங்களுடைய மகிமை என்னை தொட வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன். எங்க நான் தவறு விட்டேன் எனக்கு தெரியல. ஆண்டவரே, உங்களுடைய அருள் பிரசன்னத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் தினமும் அழக்கூடிய அந்த அழுகை, ஆண்டவரே, என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த தீமை, இந்த கடன் தொல்லைகள், கடன் வாங்கின கடன் கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்று இல்லை, கொடுக்கிறதுக்கு இல்லை ஃபாதர், கொடுக்கிறதுக்கு இருந்தா கொடுப்போம், கொடுக்கிறதுக்கு இல்லை, கொடுக்க கூடாது அப்படின்ற இல்லை. ஆனால் ஏன் ஆண்டவரே இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையில், ஏன் இந்த நோய் என்னுடைய வாழ்க்கையில், ஏன் நான் தனியே விடப்பட்டிருக்கிறேன்? தனித்து விடப்படுறது அப்படின்னு சொன்னா யாரும் இல்லாம இருக்கிறது அப்படி இல்லை. ஆட்கள் சுற்றி வர இருக்கிறாங்க, ஆனால் என்னையும் புரிந்து கொண்ட ஒருவர் இல்லை, என்ன மதிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை, என்னுடைய மனதை புரிந்து கொண்டு என்னுடைய ஃபீலிங்கை புரிஞ்சு கொள்வதற்கு ஒருத்தர் இல்லை என்றுதான் தனிமை. இந்த கல்லறைகள் இன்றைக்கு பல பல ரூபங்கள் என்ற வாழ்க்கையில இருக்கு. எல்லா சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய அனுபவம் ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். ஆண்டவர் இயேசு இந்த மாதிரியாக ஒரு கல்லறைக்கு முன்னாடி நின்று, லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு அழுவதாக ஒரு வார்த்தை. லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி ஆண்டவர் அழுகிறார் அப்படின்ற இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசு ஒரு 3 தடவை அழுதிருக்கிறார். ஜெருசலேம் நகரை பார்த்து அழுதார் என்று லூக்கா நற்செய்தியில பார்க்கிறோம். அவர் கல்வாரியில வந்து அந்த வேதனை நிமித்தம் அழுதார் அப்படின்னு சொல்லி எதிரேயர்களை திரும்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நேரடியாக ஒரு மனிதனுடைய இன்னொரு தன்னுடைய நண்பர், இன்னொரு குடும்பம் அங்கிருந்து அந்த சகோதரிகளுடைய அழுகையை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடித்து அப்படியே உடைந்து போய் அழுகிற அந்த தருணம் அவருக்கு தெரியும். குணமாக போகிறேன், உயிர்த்திக்க போகிறேன்னு தெரியும். ஆனால் அந்த வேளையில இந்த சகோதரிகளுடைய நிலையை பார்த்து மார்த்தா மரியாள் 2 பேருடைய சகோதரர் லாசர் அவங்க சொல்லுவாங்க, வந்து 2 பேரும் சொல்லுவாங்க, லாசர் சுகமற்றிருக்கிறான், இயேசு ஆண்டவரை கூப்பிடுங்க அப்படி என்று சொல்லி. இயேசு ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், பெத்தானியாவுக்கு வராம 2 நாள் கழித்து தான் வருவார். அந்த வேளையில சொல்லுவாங்க, உமக்கு தகவல் வந்திருக்கு, உங்களுடைய மகன், உங்களுடைய நண்பர் லாசர் வந்து சாக கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி. உடனடியா நாங்க போகலையா? போனா அவரை வந்து குணமாக்க முடிந்தாரு, பலருக்கு குணமாக்கி இருந்தாரு. ஏன் போகல? ஆண்டவர் ஜெய் சொல்வார், இல்ல, ஒரு மகிமை விளங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு தெரியும் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவார். அவர் இறந்து விட்டார், இப்ப நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி. சில வேளைகள்ல இறைவன் காத்திருப்பது எங்களுக்கு தெரியாது. எங்களோட வாழ்க்கையில இஞ்சி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவரை என்கிற அந்த கேள்வி. ஏன் ஆண்டவரை நீர் காலம் தாழ்த்தினீர் என்று சொல்லி. அதான் ஆண்டவர் இயேசு பெத்தானியாக வந்த உடனே மார்த்தா ஓடி போய் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க. நேரங்கள் எல்லாம் வழங்கப்படுத்துறதுக்கான ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆண்டவரை அப்படி ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னுடைய சகோதரன் உயிர் தள்ளுவான் என்று சொல்லி. தெரியும் ஆண்டவரே, யூதர்கள் நாங்க நம்புறோம், இறந்த நாள்ல இறுதி நாள்ல எல்லாரும் உயிர் தள்ளும் பொழுது அவனும் உயிர் தள்ளுவான் என்று சொல்லி. ஆனா அது இல்லை, இப்ப வாழ வேண்டிய வயசு இவனுக்கு, எனக்கு தம்பி இவன், ஒரு இளம் மகன் இவன் வாழணும் என்று எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க ஏன் தாமதமாக வந்தீர்கள்? கடவுள் தாமதிக்கிற ஒவ்வொரு தருணமும் எங்களுக்கு வரக்கூடிய கோபம், கடவுள் மேல எங்களுக்கு நியாயமான கோபங்கள் இருக்கு. இந்த மார்த்தாவை போல மரியாதை போல நாங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லணும், முகமூடி போட்டு நிற்க தேவை. ஆண்டவர் எனக்கு கோபமாக இருக்கிறது,
நான் மனித பலவீனத்தோடு நான் தடுமாறுகிறேன், ஏன் ஆண்டவர் எம்மால முடியலை என்று சொல்லி சில வேளைகளில் பிரியமான சகோதரர்களே, இந்த கோபம் எங்களுக்கு நிறையவே இருக்கு. ஒருத்தர் தங்களோட பிரச்சனைகளை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு அற்புதம் ஆண்டவரை பொறுத்த மட்டும் ஒரு வார்த்தையால் இந்த உலகை படைத்த இறைவன் ஒரு 5 லட்சம் ஒரு 10 லட்சம் கொடுத்தால் இந்த குடும்பத்தின் வாழ்க்கை முற்றாவே மாறிடும். ஆண்டவரை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆண்டவரே, அந்த மகளை நீர் தொட்டீர் என்று சொன்னால், மனதை நீர் தொட்டீர் என்று சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாமே மாறிடும். ஏன் ஆண்டவரை நீர் காலம் தாழ்த்துகிறீர் என்று அந்த ஏற்றமும் அந்த கவலையும் ஒரு கோபமாக என்ற மனசுல இருக்கும். இல்லை என்று சொல்லல, அந்த கோபத்தை மார்த்தா காட்டுறாங்க. ஆண்டவரை நீரே தாமதமாக நேரத்துக்கு வந்திருக்கேன். மரியாள் என்ன செய்யறாங்க பாருங்க. மரியாள் எங்கள பலரை போலதான். மரியாளுடைய கேரக்டர் பர்சனாலிட்டி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து எந்த நேரமும் அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தவர், எந்த நேரமும் சகிச்சு கொண்டிருக்கிற ஒரு மகனை போல மகளை போல. காலையில இருந்து நான் ப்ரே பண்றேன், அதுக்கு பிறகு நான் தொடர்ச்சியாக செபத்திலேயே தான் இருக்கிறேன், மரியாதை போல. ஆனால் மரியாளுக்கும் அதே கேள்வி, ஏன் ஆண்டவரே, ஏன் தாமதித்தீர்? ஒரு 4 நாளைக்கு முதல் வந்திருந்தீர் என்று சொன்னால் இது மாறி இருக்குது. ஏன் ஆண்டவரை கைவிட்டீர்? இந்த பாபிலோனியாவில் இஸ்ரேல் மக்களுடைய அழுகை, இந்த லாசருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த அழுகை, பிரியமான சகோதர சகோதரிகளே, இவர்கள் உடைய அந்த உடைந்த நிலையை பார்த்து ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அவர் கதறினார். என் பிரியமான சகோதர சகோதரி, இந்த வேளையில நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். என் கூடவே இயேசுவே என்று அந்த பாடல். நான் இந்த பாடல் உங்களுடைய உடைந்த நிலைகள் இருந்து இந்த பாடலை பாடுங்க. அதாவது எங்களோட வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் மாறி மாறி இந்த ரேபிட் ஃபயர் மாதிரி ஒன்று வெடிச்சு எல்லாமே நடக்குதுன்னு சொன்னா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் டான்ஸ் ஆடிட்டு போறது ஈஸி. ஆனால் நான் சொன்னதை போல இறைவனுடைய இந்த எங்களுடைய மன்றாட்டுகள் கேட்காம இருக்கும் போது மாறி பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது ஒரு வார்த்தை ஆண்டவரை உங்களை ஆராதிக்கிறேன் சொல்றது கூட கஷ்டமானது. நினைக்கிறேன் இங்க இருக்கிற பலருடைய உள்ளங்கள் இந்த மாதிரியான தருணங்களை கடந்து வந்திருப்போம். எல்லோருக்கும் ஒரு சில பேர் இந்த தருணத்துல இந்த நாட்கள்ல நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. ஆகவே இந்த பாடலை பாடும்போது என் கூடவே இருமோ இயேசுவே என்று பாடும் பொழுது நாங்க அந்த விடிந்த அந்த சாம்பல் மேடுகள்ல இருந்து அந்த கல்லறை வாசல்ல இருந்து நாங்கள் செய்கிற ஒரு விசுவாச அறிக்கை. ஆண்டவரே, மனித மட்டத்தில் எங்களுக்கு எந்த விதமான தெளிவும் இல்லை. ஆனால் ஆண்டவரே, நான் உடைந்து போயிருக்கிற இந்த தருணத்துல இனி எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலையில இருந்து நீர் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நான் பாடுகிற ஒரு பாடல் இது என்று சொல்லி, பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரமாக அருளின் நேரமாக அமைவதற்கு மிக மிக முக்கியமான தருணம் இது. உங்களுடைய உண்மை கதையை ஆண்டவருக்கு சொல்லணும். நீங்க முகமூடிகள் தேவையில்லை, அது ஓகே, இப்படியாச்சு அப்படியாச்சு விளக்கங்கள் தேவையில்லை. ஆனா ஆண்டவரே, என்னுடைய நிலையை நீங்க மட்டும் அறிவீங்க. இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லக்கூட முடியாது. இந்த வைஃபுக்கு சொல்ல முடியாது, ஹஸ்பண்டுக்கு சொல்ல, பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது, அவங்களை தாங்க முடியாது. ஆனால் ஆண்டவரே, நீர் மட்டும் அறிவீர் என்னுடைய வேதனை என்னவென்று சொல்லி, நான் தனித்து விடப்பட்டிருக்கிற நிலை என்னவென்று நீர் மட்டுமே அறிவீர் என்று சொல்லி அந்த உணர்வோடு இந்த பாடலை பாடுவோமா? கண்ணன் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் காரங்கள் என்னவென்று சொல்லுங்க.
ஆண்டவரே, நீர் மட்டுமே அறிவீர் என்னுடைய வேதனை என்று சொல்லி அதனுடைய உறவு சிக்கல்களாக இருக்கலாம், நான் தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கலாம், என்னுடைய திருமணம் உடைந்து போற நிலையில் இருக்கலாம், அல்லது பல ஆண்டுகளாக திருமணம் முடிக்காமல் வயது வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோராக இருக்கலாம். எத்தனையோ பேருக்கு எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் அந்த நல்ல விஷயம் ஒன்று நடந்து விரைவா என்னுடைய பிள்ளை குழந்தை பாக்கியமாக இருக்கிறார். ஆண்டவரை எத்தனை நாட்கள் நான் காத்திருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே இருக்கிறார், அழுது கொண்டு இருக்கிறார். அல்லது பெற்றெடுத்த பிள்ளைகள் இன்றைக்கு ஒழுக்கமின்றி உங்களோட பேச்சு கேட்காமல் நடக்கலாம். சில வேளைகளில் அவர்களுடைய கடினமான வார்த்தைகளை அவர்கள் உள்ளங்களை தாக்கி இருக்கலாம். அம்மா அப்பா என்று சொல்லி மதிக்காமல் பேசி இருக்கலாம். அல்லது கடினமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நீங்க இருக்கலாம். என்னுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் நான் தனிமையில விடப்பட்டிருக்கலாம். சில வேளைகள்ல நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களை உங்களுடைய இன்டென்ஷனை புரிந்து கொள்ளாமல் ஒரு வார்த்தையில அப்படியே போட்டு உடைச்சிட்டு போயிற நிலைகள் இன்றைக்கு இருக்கலாம். வேலை செய்கிற இடங்கள்ல உங்களுக்கு எதிராக கலகம் செய்கிறவர்களுடைய கூடியிருக்கலாம். கல்லறைகளுக்கு முன்னாடி நீங்கள் புதைந்திருக்கிற தருணங்கள் என்ன பார்த்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருக்கும் கூட வாழ்க்கையில் இருக்கிற நிலைகளை மனதான ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். சுமந்து வந்த வேதனைகளை ஒப்புக்கொடுங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான வாழ்க்கையில ஆண்டவரை வெளிச்சமாக இருக்கிறீர் என்று நாங்கள் சொல்லுறோம். ஆனால் அந்த வெளிச்சம் இல்லாமல் நான் இருளிலே தவிக்கிறேனே. ஆண்டவரை உயிரற்ற சடலமாக என்னுடைய வாழ்க்கையில ஜீவன் இல்லாமல் உயிரற்ற ஒரு உடலாக சில வேளைகள்ல மரத்து போன இதயத்தோடு எலும்பு கூடுகளாக சிதைந்து போயிருக்கிற என்னுடைய உடலை மட்டும்தான் அடக்கம் செய்ய வேண்டி இருக்கு. சில வேளைகள் ஆண்டு நான் யோசிக்கிறேன், நான் செத்துறது நல்லது என்று சொல்லி அந்த மாதிரியாக விரக்தியின் வெளிப்புல தற்கொலை எண்ணங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் அழைத்திருக்கிறீர் என்று சொன்னால் உம்முடைய அந்த வெளிச்சமும் ஆசீர்வாதமும் எனக்கு தருவீர் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு இந்த வழியில நாங்கள் பாடுவோம். இந்த வார்த்தைகளை பாடும் பொழுது பிரியமான சகோதரர்களே, உங்கள் உண்மை கதையை ஆண்டவருக்கு சொல்லுங்க. மற்றவர்களை பார்க்க தேவையில்லை. இயேசு ஆண்டவர் உங்கள் முன்னாடி நின்று அந்த மார்த்தா மரியாளுடைய கைகளை பிடித்து அவர் கதறினாரே, அந்த வேதனைகளோடு பங்கு வருகிற அந்த எம்பதியுள்ள ஒரு ஆண்டவர், உடைய கவலைகள் கண்ணீரை அறிந்த ஆண்டவர் இன்றைக்கு தனிப்பட்ட முறையில உங்களை அழைத்து உங்கள் முன்னாடி நின்று, மகனே மகளே, நீ அனுபவிக்கிற வேதனை என்னவென்று எனக்கு தெரியும். இன்றைக்கு நான் உன்னை கூட்டி வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு ரகசியத்தை, ஒரு வல்லமையை உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, உன்னை தூக்கி எடுப்பதற்காக, அந்த வல்லமையான செயலை செய்வதற்காக. ஆக என்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் நாங்கள் சொல்லுவோமா, பாடுவோம் இந்த வரிகளை. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, வெளிச்சமாக நீர் ஆண்டவர் என்று பாடுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சம் நீரே, என் ஜீவன் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவன் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் சகோதரிகளே, இந்த பலியை நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோமா? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி இந்த பலியை மனதார அறிக்கையிட தொடங்குங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். உடைந்த நிலைகள்ல சாம்பல் வீடுகள்ல இருந்து அந்த எலும்பு
ஜெபத்திற்கு வல்லமைகள் அதிகம். நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளில் இருந்து நாங்கள் விடுகின்ற அந்த பெருமூச்சுக்கள், இயேசுவே என்று அழைக்கிற அந்த வார்த்தை வல்லமையான வார்த்தை. உங்களுடைய இடிபாடுகள் நிறைந்த அந்த வேளையில இயேசுவே இயேசுவே என்று சொல்ல தொடங்குங்க. இயேசுவே 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 உடைய வல்லமையான பெயரை சொல்லி கொண்டாடுவோம். இயேசு என்கின்ற அந்த வல்லமையான நாமம், அந்த பரிசுத்தமான நாமம், அந்த அபிஷேகம் செய்கிற நாமம், அனைத்தையும் ஆளுகிற அந்த நாமத்தை சொல்லி எங்கு இருவர் அல்ல மூவர் ஆண்டவரைக்கு பலர் நாங்கள் ஒன்றாக கூடி ஒருமனப்பட்டு மன்றாடுகிறோம். இயேசு என்கிற அந்த வல்லமையான பெயரை சொல்லி மன்றாடுகின்ற வேளையிலே நான் அங்கே வந்து அற்புதங்களை செய்வேன் என்ற ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை தொட்டு நிரப்புவீராக. தொட்டு நிரப்பும் ஆண்டவரே, தொட்டு நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. பாருங்களே, பிரியமான சகோதரர்களே, இரண்டாவது பிள்ளைகளே, இந்த வேளையில இந்த இயேசு ஆண்டவர் என்கிற இந்த பெயருடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். எபிரேய வார்த்தையில வந்து யெஷுவா என்கிற அந்த வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் God restores. ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொன்னா எப்படின்னு யோசிங்க. ஒரு இடிபாடுகள், ஒரு வீடு அல்லது ஒரு கடை அப்படி இடிஞ்சு போயிடும். கொஞ்சம் பேர் வந்து என்ன செய்யறாங்க, அதை மறுபடியும் கட்ட தொடங்குறாங்க, அதன் மறுபடியும் கட்டுவது. ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்றது அது. இயேசுவுக்கு பல பெயர்கள் கொடுத்திருக்கலாம். கடவுளுடைய மகன் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி காலம் குறைவுற்ற பொழுது மகனை அனுப்பி அவருக்கு ஜேசு என்று பெயர் சூட்டினார்கள் என்று சொன்னால் அந்த பெயர் சும்மா எடுத்த பெயர் அல்ல. நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம், திருத்தூதர் பணியில பார்ப்போம், எபிரேயர் திருமுகத்துல பார்ப்போம். பவுல் சொல்லுவாரு, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு பெயர், இந்த விண்ணகம், இந்த மண்ணகம், இந்த பாதாளத்தை ஆளுகின்ற ஒரே ஒரு பெயர் ஜேசு என்கின்ற அந்த பெயர். ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார் யோவான் நற்செய்தியிலே, என்னுடைய பெயரால என் பிள்ளைகளை என்னுடைய பெயரால நீங்கள் இருவர் அல்லது ஒருவர் ஒருமனப்பட்டு நீங்கள் ஒன்றாக கூடி வந்திருக்கிற நேரத்தில் நான் அங்கே இருப்பேன் என்று சொல்லி என்னுடைய சமூகம், என்னுடைய பிரசனம் அங்கே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில நான் சொன்னதை போல இந்த இடிபாடுகள் கல்லறைகளுக்குள்ள எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு போயிட்டு இருக்கலாம். உறவுகளுடைய இந்த நிலைகள்ல ஆசீர்வாதம் இல்லாத அந்த ஈக்கபோத் என்ற அந்த மகிமை விலகி சென்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கலாம். அந்த ஜேசு என்கின்ற அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லுகிற பொழுது எனக்கு சகோதர சகோதரிகளை, இந்த இரண்டாவது அடியை நாங்கள் பாடுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ காயமானீரே இயேசுவே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த அனுபவத்தை நீ தருவதற்காக உம்மை நான் ஆராதிக்கிறேன். என்னுடைய அம்மாவும் நீரே, என்னுடைய அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். கண்ணீர் சிந்தும் Namah
இந்த வேளையிலே அந்த கஷ்டத்தை ஆண்டவரை நாம் இந்த வேளையில் செய்கிறோம். எங்கள் ஊடாக வார்த்தையாவது பேசுகிற அந்த இறைவன் இந்த வேளையில எப்படியாக இந்த கல்லறையின் முன்னாடி இருந்து கண்ணீரோடு ஆண்டவர் சொல்லுவாரு, அவனை எங்கே புதைத்து வைத்திருக்கிறீங்க, அவன் எங்க வைத்திருக்கிறீர்கள் பொழுது அவர்கள் அழைத்து செல்வார்கள். அவர் அழைத்து செல்லும் பொழுது அந்த கல்லறையை பார்க்க ஆண்டவர் இயேசு சொல்ல இருக்கிற அந்த வார்த்தைகளை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒருவர் கூட விடுபடாமல் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு சொல்ல இருக்கிறார். லாசர் எழுந்திடு அப்படின்னு பொழுது இரண்டாவது சகோதர சகோதரிகளே, 4 நாட்களாக ஒரு உடல் யூதரை பொருத்தமல்ல 4 நாள் என்று சொன்னா அந்த உடல் இப்ப சிதைந்து போக தொடங்குது, அழுக தொடங்குது. அதுக்கு முதல் சில வேளைகள்ல உயிர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, கோமாவாகி இந்த மாதிரி அந்த நாள்ல சயின்ஸ் டெவலப் ஆகும், சில பேர் முடித்துக் கொள்வாங்க. இப்ப எந்த சான்ஸும் இல்லை. லாசருடைய உயிர் இப்ப பாதாளத்தில் இருக்கிற அந்த உயிர் ஆண்டவர் இயேசு வாழ்வும் வலியுமாக இருக்கிற அந்த ஆண்டவர் ஜீவனாக கடவுளுடைய மகனாக இருந்தவர். லாசரை எழுந்திரு அப்படின்ற பொழுது மறுபடியும் காய்ந்து போயிருந்த வற்றி போயிருந்த இருள் சூழ்ந்த உலர்ந்த அந்த எலும்புகளுக்கு உயிர் வந்ததை போல அந்த கல்லறையில் இருந்த அந்த லாசர் அப்படியே துள்ளி இழந்து அந்த கல்லறைகளால வெளியே வருகிற அந்த அனுபவம் அந்த சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற நேரம் நான் என்ன செய்யணும் ஃபாதர், ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களுடைய இதயங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே அந்த அபிஷேக வல்லமையால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே ஆவியால் என்னை நிரப்புங்க. எத்தனையோ மக்களுக்கு வாழ்வை கொடுக்கிற ஆண்டவரே இந்த வேளையிலே உங்களுடைய ஆவி எனக்கு தாங்க, உங்களுடைய ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே என்று மட்டும் கேளுங்க. நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு உலகாடியும் பரவாயில்லை. நீங்க கேட்க இருக்கிற இந்த கேள்வி இது மட்டும், இது ரொம்ப முக்கியமானது. 2வது வாசகத்துல நாங்கள் பார்க்கிறோம், திரும்ப திரும்ப பவுல் உள்ளத்துல இருந்து கதறிக்கொண்டே இருப்பாரு, தூய ஆவியால் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சகோதர சகோதரிகளே, எப்படி என்று சொன்னால் பாருங்க, இந்த வார்த்தையை ரோமையருக்கு திருமுகம் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, ரொம்ப முக்கியம். எங்களுடைய விசுவாசத்தினுடைய முக்கியமான விஷயம் இருக்கு இந்த 8ஆம் அதிகாரம். ஒவ்வொரு வரிவரியா வாசி இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னா பாருங்க, ஆண்டவர் இயேசு இறந்தார், சிலுவையில கொல்லப்பட்ட பிறகு அவரை கல்லறையில் அடக்கம் பண்றார். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு 3ஆம் நாள் தந்தை என்ன செய்யறார், அந்த தூய ஆவியை அனுப்பி மறுபடியும் ஆண்டவர் இயேசு மறுபடியும் உயிர் தாண்டவராக உயிர் தருவார். ஒரு மொமெண்ட்ல நடக்கிற அந்த விஷயம், இந்த தருணத்தில் நடக்கிற விஷயம். பவுல் சொல்றதை பாருங்க, இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவனுடைய ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால், இந்த தூய ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறார் என்று சொன்னால், அன்பான சகோதர சகோதரி, பெந்தெகோஸ்து நாளைக்கு பிறகு இதுதான் இந்த உலகத்தை மாற்றிய அந்த நற்செய்தி, அந்த அருள் பொழிவு. அது வரைக்கும் ஏதாவது ஒரு சில பேருக்கு மட்டும் தூய ஆவி வழங்கப்பட்டது. அந்த பெந்தெகோஸ்து நாள் அன்று அந்த சீடர்கள் மீது எல்லாம் உடைந்து நொறுங்கி நம்பிக்கை இழந்து பாவம் செய்து எல்லாம் விலகி போன சீடர்கள் வாங்கி இருக்கிறாங்க. எல்லாரும் நம்மள மாதிரியா நாட்கள் வாங்கி இருக்கிறாங்க. தாய் மரியாள் மட்டும் எல்லாரையும் பிரிச்சு கொண்டு ஹோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தருணத்திலே தூய ஆவியானவர் அருள் பொழிவு செய்யப்பட்ட வேளையில பேதுருவுக்கு அவங்க எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம், இது என்ன நடக்குது என்று சொல்லு. அதை பேதுரு வெளியில பேச தொடங்கும் போது சொல்லுவாரு, இந்த மாற்றத்திற்கு காரணம் எங்களாலே புரிந்து கொள்ள, நான் எனக்கு தெரியும், நாங்கள் நம்பிய இவர் இந்த ஆண்டவர் நசரேத்துவை சேர்ந்த ஆண்டவரோடு பெரும் எதிர்பார்ப்போடு நாங்கள் கிளம்பி வந்தோம். ஆனால் எங்களுடைய தலைமை குழுக்கள் அறியாமல் செய்துட்டாங்க, அவர் சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க. ஆனால் இறைவனுடைய திருவுளம் இது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டி இருந்தது. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சொன்ன அந்த கடைசி வார்த்தை டெட்டலஸ்டாய் என்ற அந்த வார்த்தை, எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தை. என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன முடிந்தது? வலிமையாக சிலுவையில சாகிறவங்க ஐ ஆம் ஃபினிஷ்டு சபிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த வேளையில அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வாழ்வு தருகிற வார்த்தைகள். முதலாவது சொன்ன வார்த்தை நேரம் இல்ல நான் சொல்றேன்,
அவர் ஒரு வார்த்தையை முணுமுணுத்துக் கொண்டு இருந்தார் என்று சொல்லிதான் சொல்லப்படுது. ஒரு தடவை சொல்ல, தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும் என்று சொல்லி முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி ஆண்டவர் இயேசு இறுதியாக சொன்ன வார்த்தை, எல்லாம் முடிந்தது, இட் இஸ் finished. கிரேக்கத்துல அது டெட்டனஸ்டை அப்படின்ற அந்த வார்த்தை. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொன்னா, நண்பர்களே, ஒரு இதை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க, எவ்வளவு வல்லமையான வார்த்தை, அற்புதங்கள் செய்கிற வார்த்தை என்று சொல்லி ஆண்டவர் பேசி அந்த வார்த்தை சிலுவையில இருந்து. யாராவது கடன் வாங்கி இருக்கிறாங்க அல்லது அந்த காலத்துல ஒரு வியாபாரத்துல ஒரு பெரும் நஷ்டப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா, ஒரு பத்திரத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த கடனை கொடுக்க முடியாட்டிக்கு ஒரு கடன் சீட்டுல அதன்படி அந்த கடன் கொடுத்த அந்த எஜமான் அந்த குடும்பத்தை அப்படியே அடிமைகளாக கொண்டு போயிடுவாங்க. இது ரொம்ப சாதாரணமான நிகழ்வு. அந்த ஆம்பளையை மட்டும், வீட்டு தலைவனை மட்டும் வெளியில விடுவாங்க. அவர் போய் உழைச்சி நீ திருப்பி கொண்டு காசை கொடுத்தா உன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலாம். ஆனா அவங்க வர்றதுக்குள்ளே நீங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, அடிமைகளாக வச்சு அவங்களை இல்லாமல் ஆக்கிடுவாங்க, சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்குவாங்க. இது வளமையா நடக்கிறது கிடையாது. அப்படி யாராவது எங்கேயாவது ஒரு காசை கொண்டு வந்து திருப்பி கொடுத்தால் அந்த கடன் பத்திரத்துல ஒரு முத்திரை குத்துவாங்க. அப்படின்னு சொன்னால் கணக்கு தீர்ந்து. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சிலுவையில சொன்ன அந்த கடைசியான வார்த்தை இது. எந்த கணக்கு தீர்ந்து விட்டது? எந்த சாப கணக்கு, எந்த பாவ கணக்கு, ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த நிலைகள், நாங்கள் தியானிக்கிற இந்த எலும்பு கூட்டு நிலைகள், இந்த சவக்குடி நிலைகள், உயிரற்ற நிலைகள், எல்லாமே இந்த வார்த்தைகள் அடங்காத நிலை இருக்கா? இல்ல, எதுவுமே இல்லை. உங்களோட நோய்களாக இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற இருள் சூழ்ந்த நிலைகளாக இருக்கலாம். இது எல்லாம் இறைவனுடைய திருவிழா. சாத்தான் சொல்லிட்டு இது இப்படிதான் இருக்கு, அது அல்ல கடவுளுடைய திருவிழம். கடவுளுடைய திருவிழம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்வு வாழ்வது, அருள் மிகுந்த வாழ்வு வாழ்வது, பேய் சொல்ற வார்த்தைகளை கேட்கவில்லை. ஆண்டவரை இப்படி ஆவியை எனக்கு பொழியும் என்று சொல்லி அவரால் நிரப்பப்பட 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 இந்த அனுபவத்தில் நாங்கள் உயர்த்தப்படும் பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை சூழ்ந்து கொண்டுவார். ஆண்டவர் இயேசு சிலுவையில தொங்கின பிறகு நாங்கள் பார்க்கிறோம், இறந்த பிறகு அப்படி சொல்லி அவர் உயிரை கையளித்தார். It is finished. It is completely paid. Tetelestai என்றுள்ளவார். சகோதர சகோதரரை நாங்கள் பார்க்கிறோம், யோவான் 19 அதிகாரத்துல ஒரு படை வீரன் ஈட்டியால குத்துவான், அவருடைய இதயத்தை குத்துவார். அந்த வேளையில் அந்த இதயத்தில் இருந்து தண்ணீரும் ரத்தமும் வெளிவந்தன. அதை எதை குடிக்கிறது என்று சொன்னால், தூய ஆவியையும் புது வாழ்வையும் குடிக்கிறது. அந்த தூய ஆவியின் புது வாழ்வும், பிரியமான சகோதர சகோதரிகளை, முதலாவதாக யார் மீது வருகிறார்? அந்த கீழே இருந்த அந்த அவருடைய தாய் மரியாள் அந்த தூய ஆவியை பெற்றுக் கொண்டதால்தான் அவங்களால முடிஞ்சது மற்ற சிந்தர்கள் அழைத்து கொண்டு மேல்மாடிக்கு செல்வதற்கு அந்த அனுபவம் 50வது நாள்ல எல்லாருக்கும் கிடைக்கும், எந்த கண்டிஷனும் இல்லாமல். அதுதான் பேதுரு சொல்லுவாரு, ஒரு ஜோவேல் இறைவாக்கினுடைய வார்த்தையை கோட் பண்ணி சொல்லுவாரு, மானிடர் அனைவர் மீதும் தூய ஆவியானவர் நான் பொழிவேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதி தான் இப்ப நடந்திருக்கு. இது உங்களுடைய கிரெடிட்டால இல்லை, நீங்க நல்லவங்களா இருப்பதால இல்லை, நீங்க விசுவாசம் உள்ளவங்களா இருப்பதால அல்ல, என்னுடைய விசுவாசாலையோ என்னுடைய வல்லமையாலையோ அல்ல. இது கடவுளுடைய கிருபை, இரக்கம் மட்டுமே. ஆகவே அந்த இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து இயேசுவே உங்களுடைய ஆவி எனக்கு பொழியும், பொழிந்து கொண்டே இரும் என்று சொல்லி கேட்க 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 அவர் அதே ஆவியானவரை, அந்த ஆவியானுடைய வல்லமை அப்படின்னு பாருங்க. பேதுரு சொல்ற இந்த வார்த்தை, சகோதர சகோதரிகளே, இறந்த இயேசுவினுடைய உடலுக்கு, கல்லறையில வைத்திருக்கிற அந்த வல்லமையான அந்த உடல், இன்றைக்கு இறந்து போயிருக்கிற அந்த உடலுக்குள்ள அவரை உயிர்த்தெழச் செய்த அதே ஆவியானவர், டைனமைட் பவர், குணாமிஸ் என்று சொல்லுவாங்க இந்த வார்த்தைகளை. இந்த ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி சொல்லும் போது நாங்க சில வார்த்தைகளை அடிக்கடி கேட்கிறதால அந்த கிராவிட்டி எங்களுக்கு தெரியாது. ஏன் நாங்க போயிட்டே இருக்கிறோம், கத்தோலிக்கு இருந்தாங்க, அதான் பிரச்சனையும்.
துனாமிஸ் என்று சொன்னா மலைகளை கிடக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த சக்தி தான் அந்த வார்த்தை. டைனமிக் என்ற வார்த்தை அங்கதான் வருது. அங்கு செயலாட்சி அந்த ஆவியினுடைய வல்லமை இறந்த இயேசுவினுடைய உடலை உயிர்த்தலை செய்தது என்று சொன்னால், இரண்டாவது சகோதர சகோதரிகளே, உங்களோட வாழ்க்கையில எது மாறாது? இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விஷயம் மாறாது? அதே ஆவியை ஆண்டவர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியது பவுல் சொல்வதை போல, அந்த ஆவியால் நீங்கள் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். ஒரு தடவை நாங்கள் ஞானசாதல பெற்றுகிறோம் தூய ஆவியை, இல்லையா? உறுதி பூசல்ல பெற்றுகிறோம், இந்த மாதிரி வழிபாடுகள்ல பெற்றுக்கொள்றோம். ஆனால் அதுவல்ல. இது எப்படின்னா, ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு முகம் கழுவிட்டு ஒரு வருஷம் இருக்கிற வாழ்க்கை. டிஃபால்ட்டாவே நாங்க அடிக்கடி நிரப்போம். நாங்க அடிக்கடி அழுக்காயிரும். இப்படி நாங்க ரோட்டை விருதி cross பண்ணி அங்கே போனாலே நாங்க டஸ்ட் பண்றோம், அழுக்காயிரும். எங்களுடைய மனம், உங்களுடைய ஆன்மா. ஆகவேதான் இந்த பவுல் பாதிக்கிற இந்த கிரேக்க வார்த்தையை நான் தேடி பார்த்த இதுல சொல்ற வார்த்தை பிளெருஸ்தே அப்படின்ற வார்த்தை. filled by the Holy Spirit என்று நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுவோம். ஆனா அது இல்ல அர்த்தம். தொடர்ந்து நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள் என்ற வார்த்தை. தொடர்ந்து நிரப்பப்படுறா இப்படி ஒரு பார்க்கிறதுல தொடர்ந்து நிரப்பறா நீங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருக்கும். தொடர்ந்து தூய ஆவியை ஊற்றிக்கொண்டே இருந்தால் தான் நம்மளோட பாத்திரம் நிரம்பி வழியும். ஒரு வாழ்க்கை நிரம்பி வழியும். ஒரு வாழ்க்கையில தூய ஆவியானவரால் நிரம்பி சொன்னா ஒரு நாளைக்கு பாருங்க, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்க காலையில மோத்த கழுவிட்டு, நேற்று மோன் கழுவினீங்க, இன்றைக்கு நான் மோன் கழுவ மாட்டேன். நேற்று மோன் கழுவினு சொல்லிட்டு வருவோமா? ஒரு நாளைக்கு 2-3 தடவை மோன் கழுவோம், குளிப்போம், தூய்மைப்படுத்துவோம் நம்மளோட உடலை. அது தூய ஆவியால் நிரப்பப்படுகிற இந்த ரகசியம் தெரியாம தான் நாங்க கத்தோலிக்கர் அப்படியே பேரளவு கத்தோலிக்கராக அப்படியே ஒரு தோற்று போன வாழ்க்கையை வாழ்ந்து வந்துன்றோம். இதை தெரிந்து கொண்டவரோட வாழ்க்கையில தான் அடுத்த லெவல் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நடக்கும். இதை விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் நடக்கணும்னு சொன்னா இந்த வார்த்தையை இருக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. தொடர்ந்து நிரம்பிக் கொண்டிருங்க. இன்றைக்கு நீங்க நிரப்பேலைன்னு சொன்னா இப்ப இந்த வழிபாட்டை கேட்டுட்டு போவீங்க, ஃபாதர் நல்லா இருந்தது, ஆண்டவருடைய ஆவியால் நிச்சயமாக நீங்க நிரப்பப்படுவீங்க, நீங்க விரும்புறதோ இல்லையோ. ஆனா பின்னேறம் ஆகும்போது அது போய் என்ன வரக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், சுற்றி வர கேட்கிற விஷயங்கள், பிரச்சனை கொண்டு அப்படிதான் முடிஞ்சு இருக்கும். 8 மணி ஆகும்போது என்னடா இது அப்படி. அதுக்கு பிறகு நமக்குள்ள இருக்கிற ஊனியல்களுடைய இச்சைகள் ஊனியல்கு செயல்பட தொடங்கும். கோபப்படுவோம், எல்லாம் வரும், இறுதி வரைக்கும் இருக்கும், இல்லாமல் போயிடாது. அப்ப நான் கொஞ்ச நாளைக்கு பிறகு மனசு விட்டு போயிடும், என்னடா இது சும்மா அப்படியா. நிரப்பிக் கொண்டே இருக்கும். தூய ஆவியால தொடர்ந்து குறுக்கலாக எனக்கு தெரியும் நான் படுகிற இந்த வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டம் எப்படி என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு அன்றாட பிரச்சனைகளுக்குள்ள அல்லல் பட்டு ஓடி ஆடி பல விஷயங்கள்ல தட்டு தடுமாற உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லி நான் புரிந்து கொள்ள முடியும். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால நிரந்தர மட்டும்தான் இருக்கிற சீக்கிரம். அதுக்கு என்ன செய்யணும் என்றால், காலையிலிருந்து இரவு மட்டும் அடிக்கடி திருச்சுவமான சொல்லுங்க, தூய ஆவியால நிரம்பிக்கொள்ளும். நீங்க இருக்கிற நிலையில, குறிப்பாக நீங்க இருளில் இருக்கிற நேரங்கள்ல ஆண்டவரே உங்களுடைய ஆவியால நிரப்பும் என்று சொல்லுங்க. கோயிலுக்கு வரணும், முடியல வர முடிஞ்சா வாங்க. வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரே உங்களுடைய ஆவியால நிரப்பும், உங்களுடைய ஆவியால நிரப்பும் என்று கேளுங்கள். ஏன்னு சொன்னால் இது ஆண்டவருடைய வாக்குறுதி. நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் மத்திய நிச்சயம், மாட்டு நிச்சயம் திரும்ப சொல்லுவாரு, எல்லா நிச்சயம் திரும்ப சொல்லுவாரு. தீமையான நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கேட்கும் பொழுது தூய ஆவியை உங்களுக்கு தருவது துணை உறுதி. தூய ஆவி என்றது நாங்கள் ஜெனரேட் பண்ண முடியாது, அது அடுத்த விஷயம். நான் தூய ஆவியால நிரப்புறேன் என்று நிரப்பல, அது கொடை. நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், விசுவாசம் ஒரு கொடை. நாங்கள் என்ன செய்யலாம் என்று நான் இருக்கிற நிலையில இருந்த ஆண்டவரே உங்களுடைய ஆவியால என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்க மட்டும்தான். ஆண்டவரே கைகளை இருந்து ஆண்டவரே உங்களுடைய ஆவியை எனக்கு தாரும் என்று சொல்லத்தான் எனக்கு முடியும். அதை கேட்க அன்பான சகோதர சகோதரிகளுடைய ஆவியால் அவர் நிரப்பிக் கொண்டிருப்பார். இந்த வேலையில இந்த நட்பருடைய ஆண்டவரை நாங்கள் எழுத்திடம் செய்கிற இந்த வேலையில் எனக்கு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த வழிபாட்டின் முக்கியமான தருணம் இது. தூய ஆவியால் நீங்கள் நிரப்பப்படணும், நாங்கள் நிரப்பப்படணும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேலையில இந்த வாஞ்சியோடு நாங்கள் இந்த பாடலில் பங்கு பெறுவோம்.
குழந்தால் படியிட்டு நம்முடைய ஆண்டவருக்கு மத்தியிலே நாங்கள் வரவேற்போம். ஆசீர்வதிக்கின்ற நாமமே, அற்புதங்கள் செய்கின்ற நாமமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க நிரப்புங்க என்று சொல்லுங்க. இயேசுவினுடைய ஆவியாலே நிரப்புங்க என்று சொல்லுங்க. இயேசுவினுடைய ஆவியாலே நிரப்புங்க என்று சொல்லுங்க. இயேசுவினுடைய ஆவியாலே நிரப்புங்க. இயேசுவினுடைய ஆவியாலே நிரப்புங்க. இயேசுவினுடைய ஆவியாலே நிரப்புங்க. இயேசுவினுடைய ஆவியாலே நிரப்புங்க என்று சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுகம் பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பலமடைகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வெற்றி அடைகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எங்கள் வெற்றிடங்களை நிரப்புகிறோம். இயேசுவே 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 இயேசுவே. சகோதர சகோதரிகள், இந்த வேளையில உங்களுக்கு வலப்பக்கத்தில் இருக்கிற அந்த சகோதர சகோதரி மீது, அவருடைய தலைகளின் மீது கைகளை வைங்க. அவர்கள் மீது, அவர்கள் தோளின் மீது, தலையின் மீது கைகளை வைத்து மன்றாடுங்கள். அவருக்கு ஆண்டவருடைய ஆவி கிடைப்போம் என்று சொல்லி எல்லோரும் எழுந்திருப்போம். எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் எழுந்திருந்து அந்த சகோதர சகோதரியின் மீது ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் இறங்க வேண்டும் என்று ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். நாங்கள் மற்றவர்களுக்காக மன்றாடும் பொழுது ஆண்டவர்களுடைய ஆவியை பொழிவார், அவரை குணமாக்குவார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்கள், இருண்ட நிலைகள், உலர்ந்த தருணங்கள், நாங்கள் இன்னைக்கு சிந்தித்ததை போல இந்த கல்லறை அனுபவங்கள் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நாங்கள் ஒருமனப்பட்டு மன்றாடும் பொழுது நான் அவர்களோடு இருந்து தன்னுடைய ஆவியை மொழிவேன் என்று சொன்னாரே. ஆகவே இந்த வேளையில் நீங்கள் ஒருவர் மீது கைகளை வைத்து கண்களை மூடி மற்றவர்களை பார்க்க தேவையான அந்த மகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். இயேசுவே 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 என்று சொல்லி நீங்கள் மன்றாடுங்கள். இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவரையுடைய அருள் பிரசன்னத்தால் நிரப்பும் இந்த மகளை தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே
ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவரை பொருட்படுத்தணும் இறைவா, இவரை பொருட்படுத்தணும் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்களை நிரப்புங்க ஆண்டவரே, வெற்றிடங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே தூய ஆவியை பொழியுங்க ஆண்டவரே. உடைய வல்லமையை கொடுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலே இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக் கொள்ளுங்க. இயேசுவே இயேசுவே ஒருமனப்பட்ட இந்த மகனை தொட்டு ஆசீர்வதிங்க, இந்த மகளை தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவேனுடைய வாழ்வு, இயேசுவே எனக்கு ஜீவமானவர் நீரே. அந்த ஜீவமான அந்த வார்த்தை இறங்கிய பொழுது ஆண்டவரே, அந்த லாசர் கல்லறையிலிருந்து எழுந்து வந்ததை போல இந்த மகனும் மகளும் இந்த வேளையிலே புது உயிர் பெறட்டும் ஆண்டவரே. மறுபடியும் உடைய ஆவியால் நிரம்புகிறாங்க. ஊற்றியர்களும் ஊற்றியர்களும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. தீயாவியை செல்வதை ஆண்டவரே. ஜேசுவாண்டவருடைய பிரசன்னம் இந்த வேளையிலே நிரம்புகிறது. குணமாக்கல் நடக்கிறது. நன்றி 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 ஆண்டவரே. நோய்கள் மறைந்து செல்கிறது. குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறது. ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஜேசுவாண்டவருடைய நிரம்புகிறார். நன்றி 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 ஆண்டவரே. கேன்சர் வியாதிகள் மறைந்து செல்கிறது. கேன்சர் வியாதிகள் மறைந்து செல்கிறது. கேன்சர் வியாதிகள் மறைந்து செல்கின்றன. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் இடப்பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை கைகளை வைங்க. உங்களுக்கு இடப்பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிக்காக கொண்டாடுங்கள். உருவப்பட்டு ஒரு இடப்பக்கத்தில் இருக்கிற அந்த மகனை மகளை ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறார். அவருடைய வாழ்வினுடைய இந்த நிலைகளில் இருந்து அவர் கட்டி எழுக்கிறார், எழுப்புகிறார், கட்டி எழுப்புகிறார். Restoration work begins now. It is finished. Tetelestai என்று சொன்ன ஆண்டவர் இந்த வேளையில் அந்த மகனை மகளை இந்த வேளையிலே தொட்டு ஆட்டிக் கொள்ளுகிறார். குடும்பத்தில் இருக்கிற பாரங்களை ஆண்டவர் பொறுப்படுத்துகிறார். நன்றி நன்றி இயேசுவே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதனை இறைவா. ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே என்கிறவருடைய பெயரை சொல்லுங்க. இயேசுவே 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 என்று மட்டும் சொல்லிக் கொள்ளுங்க. இயேசுவே 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 இயேசுவே. உம்முடைய அழகான கண்களை என்னை கண்டதால ஆண்டவரே தூக்கி எடுப்பீரே. ஆண்டவரே இந்த வேளையிலே உம்முடைய வல்லமையால் என்னை நிரப்புகிறீரே. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த வேளையிலே சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி நன்றி நன்றி. வெற்றிடங்களை நிரப்புவதற்காக நீங்கள் உடைந்து போன தருணங்கள், தனித்து இருந்த நேரங்களை ஆண்டவர் இந்த வேளையிலே நிரப்புகிறார். நீங்கள் பட்டு வந்த கண்ணீர்கள், வேதனைகள், உங்களுடைய தனிமையின் இயக்கங்கள் ஆண்டவர் இந்த வேளையிலே பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். தூய ஆவியை இந்த வேளையிலே உங்களுக்கு தருகிறார். கல்லறையில் இருந்த ஆண்டவருடைய அந்த இறந்த உடலுக்குள் பாய்ந்த அதே ஆவியானவர் இந்த வேளையிலே ஒவ்வொருவர் மீது வந்து இறங்குகிறார். நன்றி 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 ஆண்டவரே. கைகளை உயர்த்தி பிடிங்க. கைகளை உயர்த்தி தூய ஆவியானவருக்காக வந்தாடுங்கள். தூய ஆவியானவர் ஒவ்வொருவர் மீது இறங்கி வருவதை காணுகிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் சமூகத்துக்குள்ளே எங்களை அழைத்துச் செல்வதற்காக, உம்முடைய ஆவியானவர்கள் ஒவ்வொருவருடைய பாத்திரங்களை நிரப்புவதற்காக ஆண்டவரே உடைய பாத்திரங்கள் விழிப்பு வரை வந்து ஆண்டவரை வளைத்தோடுவதற்காக நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு மகனையும் மகளையும் குறிப்பாக ஆண்டவரே இந்த வேளையிலே மிக மிக தனிமையிலே மிக மிக உடைந்து போய் இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிற அந்த மகனை மகளை தொடுவரைவா. மனித மட்டத்திலே இந்த வேளையிலே தற்கொலை சிந்தனைகளோடு இந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அவர்களை ஆண்டவர் இந்த வேளையிலே தொடுகிறார். தீய ஆவி இந்த வேளையிலே கடிந்து கொள்ளுகிறோம். தற்கொலை சிந்தனையோடு இருக்கிற அந்த தீய ஆவியை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அந்த மகனுக்காக மகளுக்காக மன்றாடுங்கள். தூய ஆவி அவர் மீது இறங்குவதற்காக மன்றாடுங்கள். நன்றி ஆண்டவரே. இயேசுவே 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 என்று சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே குடும்பத்தை பொறுப்படுவரைவா. கடன் தொல்லைகளுக்காக மன்றாடுவோம். இந்த வேளையிலே கடன் தொல்லைகள்ல தவிக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள். கடன் தொல்லைகள்ல நெருங்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள். கடன் தொல்லைகளால சூழ்ந்து வெள்ளடமான வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள். ஒருமனப்பட்டு இந்த வேளையில் அந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுங்கள். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவர்களை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே.
அந்த சகோதர சகோதரிகள் இந்த வேளையில உங்களுடைய உடலிலே எங்கெங்கு நோய்கள் இருக்கிறதோ அந்த இடத்தின் மீது உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். இந்த வேளையில ஆண்டவர் அந்த நோய்களை தொட்டு குணமாக்குகிற தருணம் இது. அவருடைய சித்தம் அல்ல இந்த நோய் உங்களை மாற்ற வேண்டும் என்பது. அவருடைய திருமணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நிம்மதியோடும் வாழ்வது. இந்த வேளையிலே அந்த நோயை உற்றவர்களுக்காக மன்றாடுவோம். சில வேளைகளில் இந்த இடத்தில் அவர்கள் இருக்கலாம், சில வேளைகளில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று கேட்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தீராத வியாதிகளால வாடுகின்ற அந்த பிள்ளைகளுடைய முகங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு ஆண்டவருடைய பெயரை கொண்டு ஒருமனப்படுவோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே உடைய ஆவியால் நிரம்பி குணமாக்குதலை காரணமா ஆண்டவரே, இந்த வேளையிலே frozen shoulders ஆண்டவரே போயிருக்கிற தோல் மூட்டுகளை ஆண்டவரே இந்த வேளையிலே தளர்த்தியறதும், கைகளுக்கும் கால்களுக்கும் ஒரு புதிய வல்லமை இந்த வேளையிலே இறங்கி வருவதாக. இயேசு ஆண்டவருடைய அந்த உயிர் மூச்சு காற்று இந்த வேளையிலே உங்களை நிரம்பி வந்து ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய வல்லமை உங்கள் இதயங்களுக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே தருவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. உங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஒரு புதிய வெளிச்சம் நிறையட்டும். குடும்பத்திலே அமைதியும் சமாதானம் மகிழ்ச்சி உருவாகட்டும். பில்லி சூனிய கட்டுக்கள் இந்த வேளையிலே விலகி செல்லட்டும். பிரியமான சகோதரர்கள், இந்த வேளையில இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பெயரை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், அந்த தீய சக்திகள் எல்லாவற்றையும் முறையடிக்கின்ற ஒரே நாமம் இயேசுவினுடைய நாமம். ஆகவே அந்த இயேசுவினுடைய நாமத்தை நாங்கள் உரத்த குரலில் சொல்லி கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீய சக்திகள் அனைத்தையும் அகற்றுவதற்காக மன்றாடுவோம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே, இயேசுவே, இந்த வேளையிலே தீய கட்டுக்கள், பில்லி சூனி கட்டுக்கள் இந்த வேளையிலே அகன்று செல்வதாக. தீயவனுடைய செயல்கள் இவருடைய வாழ்க்கையை விட்டு தூர விலகி செல்வதாக. ஆண்டவரே, குடும்பங்களை வீடுகளை புறப்படுத்திடம், வீடுகளிலே செய்து வைத்திருக்கிற தீமையான காரியங்களை அகற்றியரிடம், சூழ்ந்திருக்கிற தீமையான காரியங்கள், இருள் சூழ்ந்த நிலைகள் எல்லாம் அகன்று செல்லட்டும். விரைவா வியாபாரங்கள் விருத்தியாகட்டும். வியாபாரங்கள் இருக்கிற கண்ணூறுகள் மற்றவருடைய தீய பார்வைகள் அகன்று செல்லட்டும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று நிகராதி சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். ஆவியால் இறப்பு ஆண்டவரே, என்னுடைய வீட்டை பொறுப்பெடுக்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைகளை பொறுப்பெடுக்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. என்னுடைய பெற்றோரை பொறுப்பெடுக்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. குறிப்பாக யாரை ஆண்டவர் தொட வேண்டும் என்று ஆண்டவரை விட்டு தூர விலகி இருக்கிற டிப்ரெஷன் இருக்கக்கூடிய அந்த மகளை தொட வேண்டும் என்று மன்றாடுங்கள். அவரை தொடுங்க ஆண்டவரே, அவரை தொட்டருள் ஆண்டவரே, உடைய சன்னிதானத்திலே நாங்கள் வைக்கிறோம். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குழந்தை பாக்கியங்களை கொடும் ஆண்டவரே, குழந்தை பாக்கியங்களுக்காக மன்றாடுவோம். குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள் இந்த வேளையில. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தீய சக்திகளை கடிந்து கொள்கிறோம். இந்த வேளையிலே தீயவர்களை செல்வதாக, தீய சக்திகள் இந்த வேளையிலே செல்வதாக. இந்த வேளையிலே பிரியமான சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் என்று சொல்லுகிற பாடலை பாடும் பொழுது நற்கருடைய ஆண்டவரை தாங்கி உங்களுக்கு அருகில வந்து வருகிற வேளையில அந்த நற்கருடைய ஆண்டவரை நீங்கள் ஓயாமல் அவரை நீங்கள் நன்றி கூறி பாடுங்கள். அந்த இயேசு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் செய்து உங்களை அரவணைக்கிறார்.